அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னதான் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே கலங்காதே. மிதுன ராசிக்காரர்களுக்கு உச்சத்தில் இருக்கிறார் குரு, எனவே வருந்தாதே என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை மிகவும் நிறைவாகவும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மராசியில் வலம் வந்து கொண்டிருந்த சூழலில் ஜென்மராசியை விட்டு விலகி மிகவும் அற்புதமாக உச்சம் பெறுகிறாருங்க. குரு பகவான் உச்சம் பெறும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் அமோகமான நன்மையும் முன்னேற்றமும் பெறக்கூடிய முதன்மை ராசியாக பார்க்கக்கூடியது நிச்சயமாக மிதுன ராசிதான். ஏனென்றால் பொதுவாகவே ஜென்ம குரு அஷ்டம குரு என்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. குரு பகவான் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருந்தாலும் கூட அவர் ஜென்மத்தில் இருப்பதை காட்டிலும் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது உறுதியாகவே அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் மிகவும் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் குரு பகவான் நுழைவது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே என்னதான் நடக்கட்டும், இருட்டினில் நீதி மறையட்டும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் இந்த தருணத்தில் அனைத்திலும் தயங்க வேண்டாம், கலங்க வேண்டாம், வருந்த வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் அனைத்திலும் நிறைந்த நன்மையும் மிக சிறப்பான மாற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கு வந்திருப்பது இரட்டிப்பு நன்மையை தரும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறார். தோஷமற்றவராக இருப்பதோடு மட்டுமல்லாது முழு முதல் சுப கிரகமாக இருக்கிறாருங்க. எனவேதான் அவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சம் பெறுவது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே குரு ஒருவரை தவிர மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் சாதகமற்ற அமைப்பிற்கு சென்றாலும் கூட குரு பகவான் அனைத்தையும் நன்மையாக மாற்றி கொடுப்பார். ஏனென்றால் எந்த ஒரு கிரகமும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானினுடைய ஒவ்வொரு நகர்வும் சிறு சிறு அசைவும் மிக கவனமாகவும் உன்னிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு முன்னேற்றம் அனைத்தையும் நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒருவர் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான். எனவேதான் இந்த வேளையில் அவர் ஜென்மராசியை விட்டு விலகும் தருணம் என்பது அற்புதமான வாய்ப்பை அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். பொதுவாகவே குரு பகவான் அனைத்து செயல்படுவதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்திருக்கும் போது அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த தருணத்தில் பெரும்பாலும் தனித்துதான் வலம் பெறப் போகிறார். இருந்தாலும் சந்திரன் ஒருவரோடு அவ்வப்போது இணைவாருங்க. எனவே இந்த தருணத்தில் குரு சந்திர யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய தருணங்களில் அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை மனநிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தையும் முற்றிலும் முழுமையாக களைந்து அதில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. குரு பகவான் தனது பார்வையை ரூணரோக சத்ருஸ்தானம், அஷ்டமஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 இடங்களில் பதிக்கிறாருங்க. ரூணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள், உடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவை பெரிய லெவலில் கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே உண்டு. அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் அஷ்டம தோஷங்கள், அஷ்டம பாதிப்புகள் போன்றவை முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு எதை செய்தாலும் தோஷமின்றி
சிக்கலின்றி செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் வளர்ச்சி அடைவதோடு அபரிவிதமான லாபமும் முன்னேற்றமும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் மிகவும் வலுவாக இந்த வேளையில் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் வருமானத்தை பல மடங்கு உயர்த்துவதோடு மட்டுமல்லாது தங்களது வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் நீங்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பல நாட்கள் முயற்சி செய்து வெற்றியடையாத, கைகூடாத திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். இதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல்வேறு வகையான சிரமங்களை அதீதமாக சந்தித்து வந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். உடல் ரீதியாக, ஆரோக்கிய தொல்லை ரீதியாக சந்தித்து வந்த பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் கனகச்சிதமாகவும் எளிதில் கைகூடக்கூடிய வகையிலும் அற்புதமாக கைகூடும் சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. வீண் விரய செலவுகள் அத்தனையும் சுப விரயங்களாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சுபகாரியங்கள் கைகூடுவதோடு வாடகை வீட்டில் இருந்த சூழலில் சொந்த கட்டிடத்திற்கு, குறிப்பாக சொந்த வீட்டிற்கு மாறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே சிறப்பாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக சனி பகவான் மிக வலுவாக வளமரக்கூடிய இந்த வேளையில் குரு பகவானும் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பிரமத்தில் சனி, தனத்தில் குரு என்றிருப்பதால் உறுதியாகவே நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்துமே உறுதியாக அபரிவிதமாக கைகூடுகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுக்கிறாருங்க. நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வெற்றியடையாத பல காரியங்களும் இந்த தருணத்தில் வெற்றியடையும். குறிப்பாக நல்ல வேலை கிடைக்கும், நிரந்தர வேலை, மனதிற்கு பிடித்த தொழில் ரீதியான பல வெற்றிகள் போன்ற அனைத்தும் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். ஏனென்றால் தனஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் அபரிவிதமான வாய்ப்புகள் உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தருணமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. உங்களது இல்லம் தேடி பல நல்ல செய்திகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுப்பதோடு மட்டுமல்லாது உங்களது வளர்ச்சிக்கு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளையும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிப்பதோடு எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வகையில் நல்ல சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு அன்னதான உதவி செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி நிச்சயமாக தேடி வரும்.